ஹானின்பா இந்த ஒரு வீடியோவில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் சார் மாமல்லபுரத்துல சந்தித்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ஒரு சில குடும்பங்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 1-2 குடும்பங்கள் மட்டும் வரவில்லை அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. எந்த ஒரு ரீசனால வரல அப்படின்றக்கான ஒரு ஃபேக்கா நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெளியாகி இருந்தது. தற்பொழுது உண்மையான ரீசன் என்ன, அதாவது மாமல்லபுரம் வராத 1-2 குடும்பங்கள் எந்த ஒரு காரணத்தினால வர முடியல அப்படின்றக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. இதை பத்தி நம்ம வீடியோக்களை போய் டீட்டெயிலா வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாமல்லபுரத்துல பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதன்படி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 37 குடும்பங்கள் மாமல்லபுரம் வந்திருந்தாங்களாம். அப்படி வர முடியாத 1-2 குடும்பங்கள் உடல்நிலை சரியில்லை என்ற சிலர் இறந்தவர்களுக்கு 30 நாள் காரியம் செய்ய வேண்டும் என்பதால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சந்திப்பு முடிந்து அவர்களை பத்திரமாக வீடு திரும்பும் வரை அனைத்தையும் ரகசியமாக நடத்தி முடிக்க தாவேகா நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்களாம். அதாவது காலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த வர முடியாத 1-2 குடும்பங்கள் நாங்க மாமல்லபுரம் போக முடியாது, விஜய்க்கு எதிராக பேசியதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. ஆனா தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி ஒரு சிலருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற, இன்னும் ஒரு சிலர் 30 நாள் காரியம் முடிந்த பிறகுதான் வர முடியும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்களாம். இதுதான் உண்மையான ரீசன் என்ன சொல்லப்படுகிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.